இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு பென் டூலில் ஒரு சின்ன கஷ்டமான ஒரு கரு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போடுறது. ஸோ அதை எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பென் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து இது ரொம்ப ஈஸி, எல்லாருமே போட்டுடலாம். கரு வந்து நான் வச்சுக்கிறேன், போட்டுக்கிறேன். ஓகே, கரு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து நான் கிளிக் பண்ணிடக்கூடாது. கிளிக் பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். எனக்கு வந்து இது அடுத்த லைனும் பார்த்தீங்கன்னா கரு லைன் தான். ஸோ அதனால் வந்து இது நான் கருவாகவே போட்டுக்கிறேன். ஆனால் இங்கே வந்து ஒழுங்காக உட்காரல. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் வரும்போது நம்ம கரெக்டாக உட்கார வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ஆகிறதுக்கு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கிது எனக்கு வந்து. பட் ஆனால் அடுத்தது வந்து கரூர் லைனு, அப்படி நான் கிளிக் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் கரூர் லைன் தான் ஸ்டார்ட்டே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணிடுறேன்னா, இந்த பாயிண்ட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த எண்டு பாயிண்ட் நம்ம போட்டுருக்கோம்ல, அந்த எண்டு பாயிண்ட்டை வந்து திரும்பவும் வந்து மவுஸு லெஃப்ட் கிளிக்கு பிடிச்சிட்டிங்கன்னா, லெஃப்ட் கிளிக்கில் எழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஏரோவை மாறும். அந்த ஏரோவை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதாவது நான் ரெட்டு கலரில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மவுஸ் பட்டன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய பேத் வந்து கருவாக தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இது கருவாக வளைஞ்சி உங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இது கிளிக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரு பேத் தான், ஆனால் எனக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் வந்திருக்கு. நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டு பாயிண்ட்லேயே வந்து அதே மாதிரி மவுஸ் லெஃப்ட் கிளிக்கு அழுத்தினேன் அப்படின்னா சின்ன அரவை மாறும். அதுக்கப்புறம் சின்ன அரவை மாறினதுக்கப்புறம் எங்கே வேணுமோ எனக்கு எங்கே வேணுமோ அங்கே நான் வச்சுட்டு நான் மவுஸ் வந்து விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கரு பார்த்து வரும். ஜஸ்ட்டு நான் வந்து இப்படி பண்ணிக்கலாம். நான் இங்கே தான் வைக்கணும், அங்கே தான் வைக்கணும் இல்லை, எங்கே வேணாலும் ஒரு இந்த கருவை வரத்துக்கு எப்படி இடம் தகுந்ததாக இருக்குமோ அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? அங்கே வச்சுட்டு அப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த கோடு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவும் வந்து கருவுடு தான், அதனால் நான் வந்து கட் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து அந்த கருவுலேயே நான் வந்து போகிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு. நெக்ஸ்ட்டும் வந்து கரு தான். ஓகே, பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு. ஓகே, இதுவும் உட்காந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷனே வந்து மாற்றணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி பின்னாடி வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி போடணும். அதனால் கட் பண்ணிட்டோன்னா ஒரு சிங்கிள் கோடாக வந்து ஸ்ட்ரைட் லைனாக வந்துடும். இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிளாக வந்து நான் போட்டுக்கிறேன். கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சர்க்கிளாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து வேறு டேரெக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த டேரெக்ஷன் மாற்றுறதுக்கோசம் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நான் வச்சு இதை இழுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் எனக்கு கரு வருது. இங்கே தெரியுது, நான் க்ளீனாக தெரியுது. இங்கே ஒரு பக்கம் தான் கரு வருது. பட் ஆனால் இந்த கோடு வந்து 2 லைனாக எஸ் லைனாக போகுது. இந்த கோடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக வந்து எஸ் லைனாக போகுது. பட் ஆனால் இதில் வந்து அப்படி ஆப்ஷன் என்னால் வந்து போட முடியல இந்த கரு. ஸோ இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் Z எடுத்துகிட்டு பின்னாடி போயிருங்க. இப்போ நான் வந்து இந்த லைனை வந்து போட்டேன். ஓகே, ஒரு கரெக்டாக வந்து போட்டேன். இந்த லைனை போட்டதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது. இந்த லைனை இந்த மவுஸ் லெஃப்ட் கிளிக் வச்சு ட்ராக் பண்ணி இந்த லைன் நான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் விட்டுறக்கூடாது. நான் இந்த மவுஸ் பட்டன் விடாமல் என்ன பண்ணுவேன்னா ஆல்ட்டை பிடிச்சிக்கணும். ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது மட்டும் ஏரோ மட்டும் தனியாக நகரும். இந்த ஏரோ மட்டும் தனியாக நகருதா, ஏரோ வந்து கரெக்டாக இந்த எஸ் லைனாக கருவாக வருது இல்லைங்களா, அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எங்கே வருமோ அங்கே வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த ரெட்டு சர்க்கிள்லேயே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணிடுறேன். மவுஸ் லெஃப்ட் கிளிக் பட்டனை ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவை பார்த்தா வருது.
பட் ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கர்வு தான் வருது, சிங்கிள் கர்வு பார்த்து தான் வருது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுட்டு இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்படி ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இங்கே வந்து லைட்டாக வந்து எஸ் கர்வாக மாறுறது உங்களுக்கு வந்து தெரியும். லைட்டாக எஸ் கர்வாக மாறும். இப்போ இப்படி பண்ணோன்னா நல்லாவே எஸ் கர்வாக மாறுது. எனக்கு லைட்டாக இருந்தால் போதும் இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் வரும்போது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து பண்ணி முடிச்ச முடியும். ஏன்னா நிறைய டைம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக நம்மளால் ஈஸியாக நம்மளால் போட முடியும். லைனில் உட்காரதான் நமக்கு ஒரு இது ஆங்கர் பாயிண்ட்டு எங்கே வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக போட்டாச்சு. இப்போ நான் வந்து ஒரே ஒரு குறை வந்திருக்கு, என்னென்னா இங்கே வந்து ஒழுங்காக உட்காரல. அது நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பென் டூலை கொண்டு போய் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிடக்கூடாது. பென் டூல்லே வச்சுருக்கணும். பென் டூல்லே வச்சுருந்துட்டு இந்த கோடு கிட்ட போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு வளைவு தெரியும். ஓகேவா, வளைவு தெரிஞ்ச வாட்டி மவுஸ் பட்டனை மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டைரக்ஷன் நேரம் வந்து ஓப்பன் ஆகும். அதை அப்படியே லைட்டாக அப்படி நகர்த்தினீங்கன்னா கரெக்டாக அந்த கோட்டில் வந்து அந்த இது வந்து உட்காந்துக்கும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ வந்து என்னோடய டயக்ராம் வந்து பர்ஃபெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஹேண்டு கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பாரும் மவுஸ் பட்டனும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது நகரும். உங்களுக்கு இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் வந்து மேட்ரு. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்புனா இதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து கர்வ் போடுவோம், ஸ்ட்ரைட் லைன் போடுவோம், எது வேணால் பண்ணலாம். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எஸ் கர்வும் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கோசம் தான் அந்த எக்ஸசைஸே வந்து பண்ணது. கண்டிப்பாக அது வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது எப்படியாப்பட்ட லைன்ஸ் வந்து நம்ம வந்தாலும் பென் டூலை வச்சு சும்மா செமையாக போட்டுடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.